கத்துனா குத்துவேன். கத்திய பார்த்தவனே உடம்புல 10 சொட்டு ரத்தம் வரைஞ்சு போச்சு. கை கால வேற தண்டி அடிக்குது. கத்தி எடுத்துரு. எனக்கு தேவையானது கொடு. ராசா, என் மகராசா, பக்கத்து வீட்டுல ஒரு சேட்டு இருக்கான். வட்டி வாங்கி அவன் வயிறெல்லாம் வீங்கி போயிருக்குது. அந்த வயசுல போய் ஒரு குத்து குத்து காசெல்லாம் கொட்டிடும். எடுத்துக்கிட்டு போயிரு. மிரட்டாத கொடுத்துறேன். போதுமா? பத்தாதுங்கிறானே. இந்தா எடுத்துக்க. என்ன மட்டும் உயிரோட விட்டுருப்பா. உயிர் மேல அவ்வளவு ஆசையா உனக்கு? இந்த வயசுக்கு மேல உயிர் வாழணும்னு எனக்கு என்னப்பா ஆசை? எல்லாம் என் பேரனுக்கு அனுப்புறான். எனக்கு ஜரம்னா அவன் மாத்திரம் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு என் மேல ஒரு பாசம். அதனாலதான் சொல்றேன், நகை எடுத்துக்க, பணத்தை எடுத்துக்க, ஏன் இந்த வீட்டை வேணாலும் எடுத்துக்க. என் பேரனுக்காக என்ன மட்டும் உசுரோட விட்டுரு. இதெல்லாம் எனக்கு பத்தாது. வேற என்னப்பா வேணும்? கன்னத்துல ஒரு கிஸ். கன்னத்துல கிஸ்ஸா? காளவாணி பயல. பாட்டி வலிக்குது பாட்டி. இது என்ன வேஷம்? நல்லா ஏமாந்துட்டியா? நானா ஏமாந்துட்டேனா? நீ குரலை மாத்தி பேசிட்டா நான் ஏமாந்துருவேனா? நீ பிறந்தப்ப உன் பொக்க வாய பார்த்தே ஜாதகம் கணிச்சவடானா? என்கிட்ட நடக்குமா? சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. கத்திய காமிச்சோட நடுங்கிட்டல்ல. அட போடா, நீ கத்திய காட்டி நடிச்ச, நான் நடுங்குற மாதிரி நடிச்சேன். பாட்டி மொட்டை தலைக்கு சீப்பு போடுற. மொட்டை தலைக்கு சீப்பா? சரி விடு, இப்ப குடு. என் தங்கம், என் ராசா, உன்னை சின்ன வயசுலயே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க அப்பனு ஆத்தாலும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் விரல சப்பி வளர்ந்தவப்பா நீ. எனக்கு பிள்ளையும் நீதான், என் பேரனும் நீதான். முத்த என்ன கண்ணு, உனக்காக இந்த உயிரை வேணாலும் கொடுத்துருவாப்பா அவன் பாட்டி. போலீஸ் பாத்தியா? நிறுத்தியா? யோ, லைசென்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். எங்க? இதோ இருக்கு மேடம். யோ, இதையா கேட்ட? டிரைவிங் லைசென்ஸ் இருக்கான்னு கேட்ட. மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்தோம் மேடம். காலையில டிபன் சாப்பிட மறந்தியா? சாப்பிட்டோம் மேடம். ஷர்ட் போட போட்டுருக்க மேடம். பேண்ட் எல்லாம் போட்டுருக்க மேடம். நைட்ல பொண்டாட்டிய கொஞ்சம் மறந்தியா? அதெல்லாம் நல்லா கொஞ்சம் மேடம். கொஞ்சம் கிழிச்சாரு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை இல்ல, ஒரு இழவும் இல்ல. கையாலாகாத மனுஷன். யோ, இது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம். நம்பர் 1, லைசென்ஸ் வச்சுட்டு இன்னும் புள்ளைய பெத்துக்கல. நம்பர் 2, லைசென்ஸ் இல்லாமயே வண்டியை ஓட்டுற. இந்த 2 தப்புக்கும் நான் உன்னை 2 மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும், தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன். அவரையும் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்ன கவனிச்சுக்க சொல்லு. கவனிச்சுறேன் மேடம். இந்தாங்க. யோ, லஞ்சமா குடுக்கற? அதுவும் கையில வெய்யா பையில. சரி போ. உன் லைசென்ஸ் நிரந்தரமா தொலைச்சிட வேண்டியதா? வீட்டுக்கு உனக்கு மந்திரிக்கிறேன். உனக்கு என்னையா? மேடம், எனக்கும் லைசென்ஸ் இல்ல மேடம். என் வண்டியில பிரேக் இல்ல மேடம். மேடம், என் பையில பணம் இருக்குது. உன் பையில வைக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குது. நிறுத்தியா? லைசென்ஸ் இருக்கா? என்னையா, ஏன் பொண்ணு இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நான் யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவரு. மாசம் மாசம் வாடகை ஒழுங்கா வருதுல? அது வருது. வாய முடியும், சும்மா இருக்கணும். நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு கம்மு கட்டில அரிப்பு வந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. அட பெத்த பொண்ணு. பெத்த பொண்ணு பெக்காத பொண்ணு எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் டிசிப்ளினோட நடந்துக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்படி இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் பண்ண என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், புடிச்சு லாக்கப்ல வச்சிருவேன். காலவர் ஆட்டிய காலே பாயலட்சுமி. மம்மி, என்னங்க என்னாச்சு? பாரு இந்த கன்றாவிய. ஐ, Dress ரொம்ப நல்லா இருக்குடி. தேங்க் யூ மம்மி. இத போட்டுட்டனால தான் அப்பா குதி குதின்னு குதிக்குறாங்க. என்னங்க, நல்லா தானே இருக்கு பிள்ளைக்கு. என்ன தப்பு இதுல? இத போட்டுக்கிட்டது தப்பு இல்ல, இத போட்டுக்கிட்டு அவ செஞ்ச காரியம் தப்பு. என் பேரே கெடுத்துட்டா. என்னடா செஞ்ச? ஒண்ணும் இல்ல மம்மி. டாடி 30 நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நான் 30 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சாளா? சம்பாதிச்சா? நடு ரோட்ல இந்த ட்ரெஸ் போட்டுட்டு லஞ்சம் வாங்குறா? ஏப்பா லஞ்சம்னு சொல்றீங்க? பின்ன அன்பளி இப்படி சொல்றிய? அது இல்லப்பா, இந்த ஊர்ல எத்தனை ஜொல்லு பாத்தீங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் இருக்காங்க? அப்பாவை தவிர எல்லாரும் ஜொல்லுதான் நினைச்சேன். பாத்தீங்களா, இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாராவது கணக்கு எடுத்திருப்பாங்களா? ஆமாடி, நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச
அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சார் யாரா அது? சார் நான் தான் சார் கான்ஸ்டபிள் கற்பூரம். வாயா கற்பூரா. சார் பாப்பாவை போலீஸ்ல செத்துங்க போல் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே சார். அது இருக்கட்டும். நேத்து ஒரு திருட்டு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? சார் வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு சார். கேஸ் விசாரிக்கலாம்னு ஒரு ஏரியாக்குள்ள போன சார். என் சைக்கிள் ரோட் பண்ணி போனா விசாரிச்சுட்டு வந்து பார்த்தா என் சைக்கிள காணோம் சார். அதான் சார் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். வெக்கமா இல்ல? ஆமா, என்ன விஷயமா வந்த? ஒரு அரை நாள் லீவ் வேணும் சார். நீ கிழிக்கிற கிளிக்கு உனக்கு லீவ் வேறயா? எதுக்குயா? என் மாமியார் வயசுக்கு வந்தாங்க சார். வலிக்கு விழுந்தாங்க சார். ஆமா, போன மாசம் யாரோ வயசுக்கு வந்ததா வழிக்கு விழுந்துட்டா நான் சொன்னேன். அது எங்க மாமனார் சார். ஆமா, உங்க வீட்டுல மாமனார் மாமியாரை தவிர வேற யாரும் இல்லையா? எங்க மச்சான் இருக்கார் சார். அப்ப அவரை போக சொல்லு. அவரும் வலிக்கு விழுந்தா சார், ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஐயோ, சரியான வழிக்கு விழுந்த குடும்பமா இருக்கும் போல் இருக்கேன். ஆமா சார். சரி சரி, போய் தொலை. தேங்க்யூ சார். ஐயோ, பாத்தியா? நீ வழிக்கு விழுந்தா அப்புறம் நான் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். பாத்து போயா, பாத்து போயா. யாசு தீர்ந்து போச்சு. ஏ ராணி, அடிய ராணி, கூப்பிட்டீங்களா ஆச்சி? என்னடி வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கிற? ஆளுக்கிட்டு குளிக்கிட்டு வயசு பையன் இருக்கிற வீடு, கொஞ்சம் பாத்தே நடந்துக்க. ஏன் என் நடைக்கு என்ன குறைச்சு? ரமாதம் வாத்து மாதிரி இருக்க. போடி, யாஸ் தீர்ந்து போச்சு. விதிக்கிட்டு போய் யாஸ் கம்பெனிக்கு உடனே போன் பண்ண சொல்லு போ. விஜி கிட்ட தானே சொல்லணும். ஆமா. சொல்லிடுறேன். இது சரியில்லையே. விஜி, ஏய், காலங்காத்தால பக்கத்துல வராத. ஒரு பெக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? அத பண்ண எத? பாட்டி தான் அதை உடனே பண்ண சொல்லுச்சு. இத பாரு, உன் ரேஞ்ச் வேற என் ரேஞ்ச் வேற. எதை பண்ணணும் என்ன பண்ணணும் விளக்கமா சொல்லு. கேஸ் தீந்து போச்சா, பாட்டி தான் அதை உடனே பண்ண சொல்லுச்சு. இதையா? ம். அப்பா, நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். தாயே, நீ போமா, நான் பண்றேன். சக்சஸ். விஜி, என்னப்பா யாஸ் கம்பெனி போன் பண்ண சொல்ல, பண்ணிட்டியா? எப்படி சொல்றது? போன் ரிப்பேர். மொட்டை மால்ல நின்னு கேஸ் கம்பெனிக்கு ஓன் கதை சொல்றியா? அது சரி, ஏரி மேல கோச்சுக்கிட்டு எதையோ கழுவாம போறான ஒருத்தன். அந்த கதையாவல இருக்கு. நம்ம வீட்டு போன் ரிப்பேர் அந்த அண்ணன் பக்கத்து வீட்டுல போன் இருக்குல்ல. ஓ, பக்கத்து வீட்டுல போன் இருக்குல்ல, மறந்தே போயிட்டோம் பாட்டி. ஒரு நிமிஷம், இப்பவே பண்ணிட்டு வந்துடுறேன். ஆடாடாடாடாடா, பக்கத்து வீடுன்னு சொன்னா போதும், என் பேர முகத்துல உடனே சூரியன் உதிச்சிருவானே. அங்கிள், குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்க. ஆனா ஒரு போனுக்கு 2 ரூபா 50 பைசா கொடுக்கணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாடகையில கழிச்சுக்கங்க. சரி, சரி பண்ணிக்க. என்னப்பா காசு கொடுத்தா கண்ட பசங்களையும் போன் பண்ணி விடுறீங்க? என்னம்மா நீ? நம்ம வீட்டுக்காரமாவோட பேர நல்ல பிள்ளைமா. நல்ல பிள்ளை, முடிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்ப பரவாயில்ல அங்கிள். தம்பி, நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு என்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவா. நீ போய் தாராளமா பண்ணிக்க ராஜா. அப்போ தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. 2 ரூபாய் 50 பைசா தான் உங்களுக்கு முக்கியம். ஹலோ, யாருக்கு தம்பி போன்ல கிஸ் கொடுக்குற? அதுவா, அது என் ஃப்ரெண்டுக்கு அங்கிள். கொஞ்சம் பொறுத்துக்கடா. சாமி கும்பலான்னு பார்த்தா இடையில நந்தி மாதிரி ஒரு தடி முண்டம். யார சொல்ற? ஐயோ, உங்களை சொல்ல அங்கிள். நேத்து கோயிலுக்கு போயிருந்தேனா, அங்க ஒரு போலீஸ்காரன் புத்தி இல்லாம நடுவுல வந்து சாமியை மறைக்கிறான். இது நியாயமா? நியாயமே இல்லப்பா. போலீஸ்காரனா இருந்தா கூட சாமி எல்லாம் மறைக்க கூடாது. கரெக்ட். என்னமா சொல்ற? கொஞ்சம் தள்ளி நின்னா சாமி தெரியுங்கிறியா? கரெக்ட் தான், உனக்கு புரியுது. ஆனா அந்த தடி முண்டத்துக்கு புரியலையே. சரி, அதை விடு. அந்த சாமிக்காவது புரிய வேணா? அது பரவாயில்லையே. கோயிலுக்கெல்லாம் போறியா தம்பி நீ? என்ன அங்கிள் இப்படி கேட்டீங்க? ஒரு நாளைக்கு 3 வேளை கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணணும். இல்லனா எனக்கு தூக்கம் வராது, மூச்சு விட முடியாது, சாப்பிட பிடிக்காது. ரோட்ல சொல்ல போனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அங்கிள். குட் பாய். தேங்க்யூ அங்கிள். என்னடா லேட் பண்ணாம கோயிலுக்கு வந்துறியா? மறந்துடாதடா. மார்னிங் ஷோ கரெக்டா 11:30க்கு ஆரம்பிச்சிரும். என்னப்பா இது, கோவில்ல மார்னிங் ஷோவா? ஓ, அதுவா, சாரி அங்கிள். அது இந்த கோயில்ல எல்லாம் மார்னிங் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது கரெக்டா 11:30க்கு ஆரம்பிச்சிருவாங்க அங்கிள். லேட்டா போக கூடா பாருங்க. அதான் அந்த கன்ஃபியூஷன்ல மார்னிங் ஷோன்னு சொல்லிட்டேன். அப்ப வரேன் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அங்கிள். நான் சொல்றேன். அடாடாடாடா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு புள்ளன்னு இருந்தா இப்படி இருக்கணும். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. என்னது எவனுமே வரமாட்டேங்கிறா? 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? அட போங்க ஏட்டையா, இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறா. நீங்க எப்படா வாங்குவா?
பிளாக்ல டிக்கெட் விற்கும் போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? லுங்கி கட்டிட்டு வித்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க. ஐயோ, இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட். கத்ரா நாய. நான் கத்த மாட்டேன். ஏன்? ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே, நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? அம்மா, பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றான். கத்ரா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. அண்ணே, என்னது இது? தீப். ஓரம் உட்கார்றதுக்கு எனக்கு டிக்கெட் கொடுங்கண்ணே. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி, அப்படி போய் ஒரு ஓரமா உட்காரு. படம் பாக்கணும்னே. ஏன் நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்தா படம் தெரியாதா? சென்டர்ல உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க, முடிச்சு போயிருவானே. தரும பத்தினின்னே. கையடுறா, உனக்கு டிக்கெட் கிடையாது, போடா. ஏன்னு நீ இங்கேயே இந்த இருக்கிறியே, உள்ள போய் உட்கார்ந்தா நீயும் படம் பார்க்க மாட்டேன், மத்தவங்களே படம் பார்க்க விட மாட்டேன். என் பொண்டாட்டி காணோம். மாமா, இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, இவர் கூட சினிமாக்கு போறேன், நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி, கண்ணகி, இவ உன் பொண்டாட்டி, இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிற. ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா. டேய், இத புடி. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா. நாயங்க. 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா. ஹலோ, 2 டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது என்ன வந்து போய் போலீஸ்காரங்களா இருக்கிற நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பினாமி வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். அவன் எங்களை ஏமாத்தி எதிர்த்தாப்புல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம். சீ, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்களே. இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க 2 பேரும் அப்பா கிட்ட மாட்டி ஓ, வைக்கிறேன். மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்களை மாட்டி விடுங்க. உன் லவரோட வந்ததை உங்க அப்பா மாட்டி விட்டுறோம். ஐயோ, என்ன சார் இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம். அப்படி வா வலிக்கு. இப்ப இருந்து ஒரு ஒப்பந்தம். நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே? ஓகே. இந்தா அப்படி கோ கோ. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட இங்கேயாவது படத்தை பாரு. படத்தை தான் பாத்துட்டு இருக்கேன். தோள தொட்டு ஆட. காதல் பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானே என்ன ரீதா? பின்னாடி இருந்து ஒருத்தன் கையை வைக்கிறான். என்ன பாக்குற? அங்க படத்தை பாரு. பாருப்பா, பாருப்பா, படத்தை பாரு. என்னடா? ஒண்ணு இல்ல, கண்ணத்துல ஈ உட்கார்ந்தது ஓட்டினேன். நான் ஓட்டிக்கிறேன். நீ ஓட்டல, அதான்ப்பா நான் ஓட்டினேன். இன்னொரு வாட்டி கைய வச்ச என்னப்பா அது? நீ மட்டும் தள்ளிட்டு வரலாம், நான் கை வைக்க விடாதோ? படத்தை அப்புறம் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழையா?